ஹாய் காய்ஸ், நம்ம கடையில் எல்லாரும் விரும்பி வாங்கி சாப்பிடக்கூடிய வெங்காய பக்கோடா வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 2 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்க பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு அரை ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் கடலை மாவு சேர்த்துருக்கேன். கால் கப்புக்கும் கொஞ்சம் கூட அரிசி மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக தெளித்து நம்ம இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை சோடா மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் ஆனதும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த பேட்ச் இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், டேஸ்டியான வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நல்ல முறுமுறுன்னு இருந்தது. எல்லாருக்குமே டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.